ஹலோ, ஐ எம் டாக்டர் நாராயணசாமி. விட்டமின் டினா என்ன? விட்டமின் டிங்கிறது கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின். அதாவது உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பு உடம்புல சேமிக்கக்கூடியது தான் வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேட் சாலிபிள் விட்டமின் என்னென்னா விட்டமின் ஏ, டி, இ, கே இதெல்லாம் வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின் சொல்லுவாங்க. அதில் நம்ம வந்து விட்டமின் டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம உடம்புக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விட்டமின். இது மற்ற விட்டமின் மாதிரி இல்லை, நம்ம உடம்புலே சிந்தசிஸ் பண்ணுற உற்பத்தி ஆகிற ஒரு விட்டமின் தான் விட்டமின் டி. இந்த விட்டமின் சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் இருந்து யூவிபி, அதாவது நம் தோலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை 7D ஹைட்ரோக்ளோகால்சிஃபரல் விட்டமின் டி வந்து குளோகால்சிஃபரலாக மாற்றும். இது 2 ஸ்டெப்பில் ப்ராசஸ் ஆகி நம்ம உடம்புக்கு பயன்படுத்துகிற மாதிரி மாறுகிறது. தோலில் இருக்கக்கூடிய விட்டமின் D3 ஆனது ரத்தத்தின் மூலம் கல்லீரலுக்கு போயிட்டு கால்சிடிட்டோல் வந்து 25 ஹைட்ராக்சி விட்டமின் டியாக மாறுகிறது. அதுக்கப்புறம் அது கிட்னிக்கு போயிட்டு கால்சிடிட்டோல் வந்து 125 வந்து டைஹைட்ராக்சி விட்டமின் டியாக மாற்றுகிறது. இதுதான் நம்ம உடம்புக்கு யூஸ் ஆகக்கூடியது. விட்டமின் டியோட யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம எலும்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணி ஃப்ராக்சரு ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்கிறது தான் இந்த விட்டமின் டியோட யூசஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எலும்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சத்து என்னன்னு பார்த்தோம்னா கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். அந்த கால்சியம் பாஸ்பரஸ் வந்து நம்ம உணவில் இருக்கக்கூடிய இதை வந்து என்னென்னா அப்சார்ப்ஷன் பண்ணி அந்த நம்ம எலும்பு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அதை அப்சார்ப்ஷன் பண்ணி என்ன ஆகுதுன்னா போன் மினரலைசேஷன் பண்ணுது. இந்த கால்சியம் பாஸ்பரஸ் வந்து நம்ம கிட்னி மூலியமாகவோ யூரின் மூலியமாகவோ வெளியே போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. இதனால வந்து என்ன ஆகுதுன்னா போன் வந்து எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக ஆகுறது. விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து என்ன நோய் வரும்னா ரிக்கெட்ஸும், பெரியவங்களுக்கு வந்து ஆஸ்டியோமலேசியாவும் போன்ற நோய் வந்து வருகிறது. இதுவே இந்த விட்டமின் டி ஆனது மசில் க்ரோத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. அடிக்கடி சளி தொற்று, வைரல் தொற்று, ஆட்டோஇம்யூன் டிசீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால் என்னென்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நம் ஓன் செல்லே வந்து டேமேஜ் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்ன யூசஸ்னால் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, டிப்ரெஷனு இது போன்ற மென்டல் ஹெல்த்தை வந்து ஹெல்த்தியாக பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாத கேன்சர் வராதையும் ப்ரிவென்ட் பண்ணுது விட்டமின் டி. இந்த விட்டமினோட நெக்ஸ்ட் யூசஸ் பார்த்தோன்னா சர்க்கரை நோய் மற்றும் இதய நோய் வருவதற்கான வாய்ப்பை வந்து தடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் மிக முக்கியமான விட்டமின் எதுனா விட்டமின் டி தான். எதனாலனா கருவில் இருக்கக்கூடிய குழந்தையுடைய எலும்பு வளர்ச்சி மற்றும் கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விட்டமின் இது. டெய்லியும் நமக்கு எவ்வளோ விட்டமின் டி தேவை அப்படின்னா, 1 வயதுக்குடைய குழந்தைகளுக்கு வந்து 400 இன்டர்நேஷ்னல் யூனிட்டும், 1 வயதிலிருந்து 70 வயது உடைய பெரியவர்களுக்கு வந்து எவ்வளோ தேவை அப்படின்னா 600 இன்டர்நேஷ்னல் யூனிட்டும், 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு வந்து 800 இன்டர்நேஷ்னல் யூனிட்டும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அண்டு ஃபீடிங் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்து எவ்வளோ விட்டமின் டி தேவை அப்படின்னா 600 இன்டர்நேஷ்னல் யூனிட்டும் வந்து தேவைப்படுகிறது. விட்டமின் டி எப்படி சார் செக் பண்ணுறது அப்படின்னா, நார்மலாக பிளட் டெஸ்ட் லேபில் போயிட்டு பிளட் டெஸ்ட்டு விட்டமின் டி மற்றும் சீரம் கால்சியம் டெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி குறைபாடாக இருக்குது அப்படின்னா அதுக்கான அறிகுறி என்ன இருக்குன்னா, ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க, அண்டு எந்த வேலையும் செய்ய முடியாத ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, ரொம்ப கை கால் வலி, பாடி பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ எதனா ரொம்ப நடக்கிறாங்கன்னா கூட அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. அது மட்டும் இல்லாத போன் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். அதனால் சிலர் கீழே விழுந்தாலே ஃப்ராக்சர் ஆகும். அதனால் விட்டமின் டி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போது இந்த விட்டமின் டி வந்து எப்படி அதிகமாகலாம், என்ன செஞ்சால் அதிகமாகும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். விட்டமின் டி வந்து நம்ம உடம்புல தன்னாரவே உற்பத்தி ஆகும். அது மட்டும் இல்லாத சூரிய ஒளியில்னா விட்டமின் டி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சூரிய ஒளியில் வந்து யுவி கதிர், புற ஊதா கதிர்கள் வந்து விட்டமின் டியை வந்து அப்சார்ப் பண்ணுது. சூரிய ஒளியில்னா விட்டமின் டி அதிகமாகும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ இல்லை மதியமோ, குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா 11 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சூரிய ஒளியில் 10லேருந்து 20 நிமிடம் மெதுவாக நடந்து கொண்டிருந்தால் விட்டமின் டி வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும். அது மட்டும் இல்லாத கை கால்கள் வந்து வெயிலில் தெரியும்படி இருந்தால் இன்னும் வந்து ரொம்ப நல்லது. விட்டமின் டி வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும். அதே போன்று மீனில் விட்டமின் டி அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சுறா மீன், மத்தி அண்டு இறால் போன்றவற்றில் அதிகமாக விட்டமின் டி இருக்குது. முட்டையில் வந்து முட்டையிலையும் வெள்ளை அண்டு மஞ்சள் கருவிலையும் விட்டமின் டி அதிகமாக இருக்குது. பழங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு பழங்கள் போன்ற பழங்களில் வந்து விட்டமின் டி இருக்குது. இதை விட அதிகமாக இருக்கிறது வந்து எதில் அப்படின்னா சூரிய ஒளியில் வந்து அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவு மேலே சொன்னதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். விட்டமின் டி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
வேற எதை பத்தி பேசலாம்னு சொல்லுங்க. நன்றி.